ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சற்று நேரம் சிந்தனைக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட தலைப்பு பெண் குழந்தைகளின் மதிப்பை உறுதிப்படுத்துதல் என்பதாகும். பெண் குழந்தைகளின் மதிப்பை உறுதிப்படுத்துதல் என்ற தலைப்பிற்கு எண்ணாகமம் 27 அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களை உள்ளடக்கியதாக நாம் தியானிக்க இருக்கிறோம். எண்ணாகமம் 27 அதிகாரம் 1 வசனத்தின் அடிப்படையிலே செலோப்பியாத்தின் குமாரத்திகளை குறித்து இந்த நாளின் தியானத்தை நாம் அமைத்து கொள்ளலாம். செலோப்பியாத்தின் குமாரத்திகள் யார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது மக்லாள், நோவாள், ஒக்லாள், மில்காள், திர்சாள் என்ற 5 பெண் குழந்தைகள். இந்த 5 பெண் குழந்தைகளும் அழகுள்ளவர்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுத்தருகிறதை நாம் பார்க்க முடியும். இவர்கள் அழகுள்ளவர்கள், அறிவில் சிறந்தவர்கள், ஒரு ஞானமுள்ள குழந்தைகள் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். இவர்களை குறித்து நாம் பார்ப்பதற்கு முன்பதாக இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்து அடிமைத்தனத்தில் இருந்து அவர்கள் வனாந்திரத்தில் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கும் போது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு கூட்ட ஜனங்கள் லேவி கோத்திரத்தை தேவனுடைய ஆசாரிப்பு பணிக்காக தெரிந்தெடுக்கிறார்கள். மற்ற கோத்திரத்தில் உள்ள 20 வயசுக்கு மேற்பட்ட ஆண் குழந்தைகளை எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா கணக்கெடுத்து அவங்கள யுத்த மனிதர்களாக தெரிந்தெடுக்கிறாங்க. இவங்களை தெரிந்தெடுத்த பிறகு இவர்களுக்கு ஏற்ற அளவு எப்படின்னா அவங்களுக்கு ஏற்றாற் போல அந்த நிலத்தை சுதந்திர வீதமாக கொடுக்குறாங்க. இப்படி கொடுக்குறாங்க. இந்த செலோப்பியத் ஒரு யுத்த மனிதனாக தெரிந்தெடுக்கப்படுறாரு. ஆனால் அந்த பயணத்தில் இவர் மரித்து போயிடுறாரு. மரித்து போகிறதுனால இவருக்கு 5 பெண் குழந்தைகள் இருக்கிறதுனால இவங்களுக்கு சுதந்திர வீதம் கொடுக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லப்படுகிறது. ஆண் பிள்ளைகள் இல்லைன்னா சுதந்திர வீதம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த 5 பிள்ளைகளுக்கும் ரொம்ப மன கஷ்டமாகி போச்சு. துக்கமாக இருக்கிறாங்க, வேதனைப்படுறாங்க. எங்கள் அப்பா ஒரு ஆசீர்வாதமான ஒரு மனுஷன், அவங்களுக்கு நிலத்தில் வீதங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் தேசத்தில் அவங்க மரிச்சு போனதுனால அவங்களுடைய பெயர் நிலைநிறுத்தப்படவில்லையே அப்படின்னு சொல்கிற ஒரு வருத்தம் இவங்களுக்குள்ள இந்த 5 பேருக்குள்ளேயும் காணப்படுகிறத நம்ம பார்க்குறோம். இப்படி அவங்க வருத்தப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க. ஸோ இதனால எப்படி சென்றால் இதிலேருந்து ஒரு பிரதிபலன், ஒரு பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிற தியானத்துக்குள்ளாக நம்ம செல்லுவோம். முதலாவதாக நம்ம பார்த்தோம்னா எண்ணாகமம் 27 அதிகாரம் 2 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஆசரிப்பு கூடார வாசலிலே மோசேக்கும் ஆசாரியனாகிய எலியாசாருக்கும் பிரபுக்களுக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நின்று அப்படி என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த 5 பெண் பிள்ளைகளும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஆசரிப்பு கூடார வாசல்ல போய் நிற்கிறாங்க. அப்படின்னா ஆலயத்தில் போய் நிற்கிறதா அர்த்தம். அவங்க அங்கே யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா மோசே இருக்கிறாங்க, ஆசாரியர் இருக்கிறாங்க, பிரபுக்கள் இருக்கிறாங்க, சபை அனைவருக்கும் முன்பாக இவங்க போய் நிற்கிறாங்க. ஏன் இவங்க போய் வழியில் வரும்போது பேசியிருக்கலாம், இல்லைன்னா யாராவது ஒருவர் தெரிந்தவங்க மூலமாக அதை முறையிட்டு இருக்கலாம். ஆனால் அவங்க அப்படி செய்யலை. டைரெக்டாக 5 பேருமே போய் தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் தியானத்தோடு இவங்க செயல்படுகிறத நம்ம பார்க்குறோம். சபையில் போய் நின்று சொல்கிறாங்க, இப்படி எங்கள் அப்பா இறந்து போயிட்டாங்க, ஆண் பிள்ளை இல்லை, ஆனால் சுதந்திர வீதம் எங்களுக்கு கிடைக்க பெறலை அப்படின்னு சொல்லப்படுகிறத நம்ம பார்க்குறோம். இப்படி இவங்க வேண்டுகோள் வைக்கிறத நம்ம வேதத்தின் மூலமாக நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் இதுக்கு முன்னால் நம்ம வேதத்தில் அதுக்கு முன்னால் பார்த்தோன்னா ஈசாக்குக்கு மகன் ஏசா ஒரு கூழுக்காக பசியை தாங்க முடியாததுனால கூழுக்காக என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய சேஷ்டபுத்திர பாகத்தையே இழந்து போய் நிற்கிறாரு. இதற்காக இவர் அழுறாரு, வேதனைப்படுறாரு, கஷ்டப்படுறாரு. ஆனால் அது மீண்டும் அவங்களுக்கு கிடைக்க பெறவே இல்லை. ஏன்னா சேஷ்டபுத்திர பாகத்தை அசட்டை பண்ணிவிட்டார் என்று சொல்லி வேதத்தில் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அப்போ அசட்டை பண்ணுவதனால அவனுக்கு அந்த ஆசீர்வாதத்தை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியலை. ஏன்னா முற்பிதாக்களில் ஒருவராக ஒருவேளை அவர் வந்திருக்கலாம், ஆனால் யாக்கோபு பெறுகிறத நம்ம பார்க்க முடியும். அப்போ எந்த ஒரு விஷயத்தையுமே ஞானமாய் நாம் செயல்படும் போது, புத்தியோடு செயல்படும் போது அந்த இடத்துல
காரியங்கள் நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அடுத்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, என்னாகமம் 27ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும்போது அவங்க சொல்லுகிற காரியம், எங்கள் அப்பா இறந்து போயிட்டாங்க, எங்கள் தகப்பனுடைய சகோதரர்களுக்குள்ளே எங்களுக்கு காணியாட்சி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுகோளை வைக்கிறாங்க. ஒருவேளை எங்கள் அப்பா இறந்து போயிருக்கலாம், எங்களுக்கு ஆண் பிள்ளைகள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அந்த காணியாட்சி என்ன செய்யணும்னா எங்களுக்கு வேணும், நாங்கள் 5 பேர் இருக்கிறோம், எங்கள் அப்பாவுடைய அந்த வீதம் வந்து எங்களுக்கு வேணும் என்று கேட்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது எல்லாவற்றையும், ஆனால் இன்றைய காலத்தில் நம்ம ஒரு காரியத்தை போய் சொல்லுகிறோம் அப்படின்னா அது எப்படி சொல்லுகிறோம் என்று பார்க்கும்போது, சொல்ல வேண்டியவங்கள்ட்ட சொல்லாமல் யார்கிட்ட சொல்ல முடியுமோ எல்லாரிடமும் சொல்லிட்டு கடைசி அந்த காரியங்கள் போய் சேர வேண்டிய இடத்துல போய் சேருகிறத நம்ம பார்க்குறோம். வீட்டிலையே குழந்தைங்க வந்து நம்மகிட்ட சொல்லும்போது, சரி இந்த விஷயம் தானே, சரிப்போ அப்படின்னு சொல்லிடுறோம். அந்த காரியங்களை கவனமாக நம்ம வந்து அப்சர்வ் பண்ணுறது கிடையாது. சரி இவ்வளவு இந்த விஷயத்தையே இவ்வளவு பெருசாக நினச்சிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிள்ளைகளை அல்லல் தட்டுகிறவர்களாக காணப்படுகிறோம். ஆனால் அப்படி நம்ம என்ன செய்யக்கூடாது, அல்லல் தட்டுகிறவர்களாக இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம அப்படி அல்லல் தட்டும் போது பிள்ளைகள் வந்து அந்த தைரியத்தை இழந்து போயிடுறாங்க. அம்மாட்ட சொன்னால் இப்படி தான் இருக்கும், அப்பாட்ட சொன்னால் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாழ்வு மனப்பான்மைக்குள்ள அந்த பிள்ளை இங்கே என்ன செஞ்சிடறாங்கன்னா வாழ்கிறதுக்கு ஒரு வழி ஆயிடுது. ஆனால் நம்ம பெண் பிள்ளைகளை என்ன செய்யணும் அப்படின்னா தைரியமாக வளர்க்கணும், மன வலிமை உள்ள பிள்ளைங்களாக வளர்க்கணும், போல்டாக அவங்க எல்லா விஷயத்தையும் தைரியமாக நின்று செயல்படுறதற்கு உள்ள பிள்ளைங்களாக நம்ம வளர்க்கணும். ஆனால் இன்றைய காலத்தில் என்னென்னா கராத்தேன்னு சொல்லி கொடுக்குறாங்க, சிலம்ப, இப்படி பல காரியங்கள் கற்றுக் கொடுக்குறாங்க. ஏன்னா தற்காப்புக்கென்று பல கலைகளை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. ஆனால் உண்மையாகவே ஆண்டவரை நம்ம சார்ந்திருக்கும் போது, ஆண்டவருடைய ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது அப்படிப்பட்ட காரியங்களுக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் அதற்கேற்ற பலனையும் ஞானத்தையும் நமக்கு தருவார் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. இப்போ இந்த இவங்க போய் கேட்கும்போது எண்ணாகமம் 27ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மோசே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதை கட்டளையை கொடுக்குறாரு. அவங்களுக்கு மட்டும் இல்லை, அந்த இனம் கோத்திரத்திற்கே அப்படிப்பட்ட பெர்மிஷனை கொடுக்குறாங்க. ஆண் பிள்ளை இல்லாட்டாலும் பரவாயில்ல, சுதந்திர பாகத்தின் வீதங்கள் எல்லாருக்கும் கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லப்படுகிறதை நம்ம பார்க்குறோம். அந்த வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு தெரியும். அப்போ அவனுக்கு குமாரத்தியும் இல்லாதிருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் சகோதரருக்கு கொடுக்க வேண்டும். இப்போ இவங்க கேட்டது எங்களுக்கு தாங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஆனால் அது மட்டும் இல்லை, ஒருவேளை அந்த யுத்த மனுஷனுக்கு பெண் பிள்ளைகளோ ஆண் பிள்ளைகளோ இல்லாமல் இருந்தால் கூட அவர்களுடைய சகோதரருக்கு அந்த உரிமைகள் கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறதை வேதத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எல்லா காரியத்திலும் நாம் விழிப்புள்ளவர்களாக நாம் செயல்பட வேண்டும். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. இந்த செலோப்பியத்தின் குமாரத்திகளைப் போல ஞானம் உள்ளவர்களாய் விவேகத்தோடு விழிப்புணர்வோடு மனதைரியத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம போய் நிற்கும்போது கர்த்தர் நம்மை கனப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அதுதான் ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற விலையேற பெற்ற பொக்கிஷம். என்னது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரட்சிப்பு, பரிசுத்தம். இந்த ரட்சிப்பையும் பரிசுத்தையும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இயேசு வரும் வரைக்கும் அந்த சுதந்திரத்தை நாம் காப்பாற்றி கொள்ளணும். இல்லைன்னா நம்ம மரண பரியந்தமும் நம்ம என்ன செய்யணும்னா அதை பற்றி கொண்டவர்களாக நம்ம இருக்கணும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரே நமக்கு சுதந்திரமும் பங்குமானவராய் இருக்கிறார். தேவன் நமக்கு அருளும் சுதந்திரம் வந்து எப்படிப்பட்டது அப்படின்னா, அது வந்து இப்போ சொத்து, சுகம், ஜுவல் எதுவாக இருந்தாலும் அது என்ன செஞ்சிடும்னா அழிந்து போயிடும். ஆனால் அழியாதது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரட்சிப்பும் பரிசுத்தமும் அபிஷேகமும் தான் அழிந்து போகாது, அது ஒரு கெட்டு போகாது, அது வாடி போகாது. நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஆவல் உள்ளவர்களாக இருக்கணும்னா செலோப்பியத்தின் குமாரத்திகளை போல ஞானமாய் நடந்து அதை வந்து காத்து கொள்ளணும். நம்ம வாழ்வில் காத்துக்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்யணும். அதற்காக நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது கர்த்தர் நம்மை கனப்படுத்துவார், மேன்மைப்படுத்துவார் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை நமக்கென்று ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன்.